ஹலோ நண்பா, வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா இஃப்ங்கிற கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் இஃபோட சின்டெக்ஸ் பார்ப்போம். இஃப் அதில் வந்து நம்ம என்ன கண்டிஷன் கொடுக்க போகிறோமோ, அப்புறம் கோலன் கண்டிஷன் என்ன கண்டிஷனோ கோலன் வச்சு இன்டென்டேஷன் தான் பைத்தானில் ரொம்ப முக்கியம். நம்ம சீடில் எப்படி கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி பைத்தானில் இன்டென்டேஷன் தான் ரொம்ப முக்கியம். 4 விடலாம், 2 விடலாம், எவ்வளோ கொடுக்கலாம். ஆனால் இன்டென்டேஷனுக்குள்ளே இருக்கிறதா இஃப் பிளாக்கு. அதை விட்டு வெளியே வந்தால் அது இஃப் பிளாக்குக்கு வெளியே அர்த்தம். இதுதான் சிம்பிள் இஃப் பிளாக்கு. இதை எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு ப்ரோக்ராமில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு A = 5ன்னு கொடுத்துக்குறேன், B = 10ன்னு கொடுத்துக்குவேன். இப்போ இந்த ரெண்டில் எது பெரிய நம்பர் அப்படின்னு கண்டுபிடிக்க இஃப் A greater B. இது வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர் எப்போதுமே பூலியன் டைப்பை தான் ரிட்டர்ன் பண்ணணும். நம்ம ஆப்ரேட்டர்ஸில் பார்த்தோம். அப்போது இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ரிட்டர்ன் ட்ரூவாக இருந்தால் இஃப் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஏ தான் பிக்கர்னு பிரிண்ட் ஆகணும். ஏ இஸ் பிக்கர். அப்படி இல்லைன்னா எல்ஸ் பார்ட் யூஸ் ஆகும். இஃப் வந்து கண்டிஷன் அப்படி நடக்கலன்னா எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். எல்ஸ் கோலன் வச்சு இஃப்க்கு நேராக தான் எல்ஸ் இருக்கணும். பிரிண்ட் B is bigger. இப்போ இதை ரன் பண்ணோம்னா நம்ம அவுட்புட்டில் B is biggerன்னு வருது. ஏன்னா B தான் பிக்கர் நம்பர். இதே நம்ம யூசர்கிட்ட இன்புட்டாக வாங்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். B = இன்புட் இன்டீஜர் வாங்குறதுனால இன்ட் யூஸ் பண்ணுவோம். இன்புட் க்ளோஸ் பண்ணிடுவோம். இன்புட் இப்போ ரன் பண்ணோம்னா 2 இன்புட் கேட்கும். நான் 77 கொடுக்கேன், 7 கொடுக்கேன். A is bigger, ஏன்னா A தான் 77. இதான் சிம்பிள் இஃப் எல்ஸ். இப்போ இதே மல்டிபிள் எல்ஸ் எப்படி யூஸ் பண்ணி பார்ப்போம். மல்டிபிள் கண்டிஷன் நம்ம செக் பண்ணும்போது எல்இஃப் யூஸ் பண்ணுவோம். எல்இஃப் இப்போ வந்து நம்ம 3 இன்புட் வாங்குவோம். C = input enter the C வேல்யூன்னு வச்சுக்கிடும். அதே மாதிரி இங்கே என்டர் த B வேல்யூன்னு வச்சுக்கிடும். என்டர் த B வேல்யூ. அதே மாதிரி என்டர் த A வேல்யூ. என்டர் த A வேல்யூ. இப்போ A greater B ஆன் கண்டிஷன் செக் பண்ணணும். ஆண்டுங்கிறது லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். 2 கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் தான் அவுட்புட் ட்ரூவாக வரும். A greater B அண்ட் A greater C. சியும் ஏவும் B மற்றும் சியோட A greater இருந்தால் இப்போ A தான் பிக்கரு. அதுக்கு தான் இந்த ஆண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஆர்னா ரெண்டில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூ வந்தால் போதும். அந்த மாதிரி நேரத்தில் ஆர் யூஸ் ஆகும். இப்போ அடுத்த கண்டிஷன் நம்ம பியை செக் பண்ண போகிறோம். எல்ஸ் B greater A அண்டு B greater C. சியாக இருந்தால் B தான் பிக்கர். இந்த 2 கண்டிஷனுமே இல்லைனா தான் C வந்து பிக்கர். அப்போ எல்ஸ் யூஸ் ஆகும். இந்த எல்ஸ் இந்த மாதிரி நம்ம எத்தனை எல்இஃப்னாலும் யூஸ் பண்ணிட்டு போய்க்கலாம். எல்ஸ் பிரிண்ட் C is bigger. இப்போ அவுட்புட்டில் ரன் பண்ணோம்னா என்டர் த A வேல்யூன்னு கேட்கு. 65 கொடுக்கேன், 77, 34. அவுட்புட்டில் B is bigger, ஏன்னா B தான் 77. இதான் மல்டிபிள் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட். இப்போ நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படி கொடுக்குன்னு பார்ப்போம். நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் ஒன்றில் இதுக்குள்ள கண்டிஷன் இஃப் வெளியே உள்ள கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் உள்ளே உள்ள கண்டிஷன் செக் பண்ணும். இந்த நம்ம ஆண்டுக்கு பதில் இந்த கண்டிஷனை நம்ம உள்ளே போட்டுக்கிடும். A greater C. இப்போ இந்த 2 கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் தான் பிரிண்ட் A is bigger பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லைனா இங்கேயும் அதே மாதிரி இங்கே இதுக்குள்ளே இஃப் இப்போ இந்த பிரிண்ட்டு இதுவும் இஃப்குள்ளே வருது. அப்போ இதுக்கு ஒரு இன்டென்டேஷன் கொடுக்கணும், இல்லைனா எரர் வரும். இஃப் V greater C. இப்போ அதே தான் கொஞ்சம் நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். என்டர் த A வேல்யூ கேட்கு. 66, 99,
43 கொடுக்கும். அவுட்புட் பி இஸ் பிக்கர், ஏன்னா பி தான் என்ஜினியரிங் கொடுத்துருக்கேன். இதான் நெஸ்டட் இஃப். நம்ம இந்த இஃப் இதான் சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட். அதில் எப்படி நெஸ்டட் இஃப் இதுக்கு நேராக நம்ம எல்ஸ் கண்டிஷன் கொடுத்துக்கலாம். அப்படி நம்ம இந்த இஃப்க்கு நேராக எல்ஸ் கொடுக்கணும்னா இதுக்கு நேராக எல்ஸ் கொடுத்து என்ன வேணுமோ அந்த கண்டிஷன் கொடுத்துக்கலாம். இதுக்குள்ளேயும் நம்ம எல்ஸ் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் சிம்பிள் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இன் பைத்தான். அடுத்ததில் நம்ம ஃபார் லூப் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.